You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வசனம், தேவ வார்த்தை, மனிதர்களுக்கு தேவையான தெய்வீக ஆலோசனை. எத்தனையோ பேர், உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பற்ற நிலையில் சோர்ந்து போய் பலவீனமடைந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஆலோசனை இல்லை. ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஒரு கூட்டம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு கூட்டம் பாதுகாப்பு அற்ற நிலையில் போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் படைத்த தெய்வம் ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்று நல்வார்த்தைகளை சொல்லி ஏதாவது ஒரு கோணத்தில் அந்த ஆத்துமாவை மீட்க, அந்த ஆத்துமாவை குணமாக்க, அந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதிக்க, தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆனால் ஏற்றுக்கொள்வது குறைவாக காணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கோ இந்த நாளில் இதை போல வார்த்தைகளை கொண்டு அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய கரத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள். இந்த வேதாகமத்தில் ஏராளமான தலைப்பின் அடிப்படையில் வார்த்தை வார்த்தையாக நாம் தியானிக்கிறோம். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், அநேக புத்தகங்கள் பூமியில் இருக்குது. தலைவர்களின் வரலாறு பல புத்தகம் எல்லாம் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? விவாத மேடைகளில் தர்க்கங்கள் ஏற்படும்போது, சர்ச்சைகள் உண்டாகும்போது மேற்கோள் காட்டுவாங்க. இந்த தலைவர் இந்த புத்தகத்தில் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அது மனிதனின் வார்த்தைகள், அனுபவங்கள், அந்தந்த நாட்களுக்குட்பட்டு எழுதப்பட்ட ஒரு சீர்திருத்தம் உண்டாகும்படி குறிக்கப்பட்ட வார்த்தைகள் கோடிட்டு காட்டுறாங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தில் இதுவும் வரலாறு தான். இது அப்படியே நடந்த வரலாறு, கட்டுக்கதை அல்ல. ஆனால் அதே வேளையில் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த முழு உலகத்தையும் படைத்த தெய்வம் மனிதர்கள் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள். இது வெறும் வார்த்தை அல்ல. இதை படிக்கும்போது, இதை பேசும்போது இதிலிருந்து ஜீவன் உண்டாகிறது. இதிலிருந்து ஒரு பெரிய மாறுதல், ஆத்துமாவில் மாற்றம், பார்வையில் மாற்றம், பேச்சில மாற்றம், தவறான வாழ்க்கையிலிருந்து மாற்றம். இந்த வேதம் அவ்வளவு தெளிவை கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் சொல்வது என்ன? அவர் கரத்தின் ஆசீர்வாதம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். என்ன சொல்லுது வேதம்? ஆண்டவர் உயர்த்துகிறவர். எப்படிப்பட்டவங்களே அவர் உயர்த்த முடியும்? உயர்த்துகிற தேவன். என்ன செய்யணுமோ? அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கியிருங்க. நீங்களே உயர்ந்து மேலே வரணும்னு முயற்சி பண்ணலாம்.
கடவுள் தயவு இல்லாமல் நடக்காது. இப்படி அவரால் உயர்த்தப்பட்ட தேவனுடைய கரத்தில் அடங்கி இருந்து அவரால் நடத்தப்பட்ட அவரால் உயர்த்தப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அவர் உயர்த்துகிற தேவன், அவர் கரத்தினாலே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அப்போ அவருடைய கரம் எப்படிப்பட்டது? அவர் கரம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கக்கூடியது தான். தெரியுமா உங்களுக்கு? முதல் மனிதன் உருவானது அவரால் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். முதல் மனுஷன். அதுக்கு முன்னாடி யாராவது உண்டாக்குனாங்களா சொல்லுங்க? முதல் மனிதன். அதன் பிறகு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்புறம்தான் சந்ததி பெருகினது. வேற ஏதாவது இருந்தால் நிரூபித்து காட்டும்படி சொன்னுங்களேன். நான் எந்த தெய்வத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அந்த தெய்வந்தான் மனிதனை உண்டாக்கினார். குரானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தழுவி சொல்லப்பட்ட வார்த்தை தான். வேதாகமும் குரானும் 2 கண்கள் போல. ஆனால் மற்ற புத்தகங்கள் நீங்கள் பாருங்க, படைப்பின் வரலாறு யார் யாரை படைத்தாது என்று சொல்லவே முடியாது. அப்போ முதல்ல மனுஷனை மற்ற 5 நாள் வானம் பூமி காண்கிற யாவையும் ஆண்டவர் வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார், ஆசீர்வதித்தார், நல்லது என்று பார்த்தார். அன்றைக்கு சொன்னதான ஒரு 6000 வருஷத்துக்கு முன்ன அவர் குறிப்பிட்ட அந்த காரியங்கள் தான் அப்படியே இருக்கிறது. ஆனால் மனிதரை படைக்கும் போதோ பூமியின் மண்ணினாலே எடுத்து அவர் கரத்தை பயன்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். இது சரித்திரம். இதை யாரும் இல்லைன்னு ஒத்து சொல்லவே முடியாது. ஒரு மனுஷனை எந்த மருத்துவத்தாலும் விஞ்ஞானத்தாலும் படைக்கவே முடியாது. இல்லைனா இந்த பைபிள் பொய்யா மாறிடும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த கரம் எப்படிப்பட்டது? பராக்கிரம செய்கிற கரம். யாத்ராகமம் 15:6 மீரியாம் சொல்லும்போது அவர் கரம் பராக்கிரமம் உள்ள கரம். ஆண்டவர் கையை நீட்டுனா பாருங்க, மனுஷனை உருவாக்கினதே அவருடைய கரம். யூதாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். யாக்கோவின் மகன் யூதாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நிறைய 8லேருந்து 10 வரைக்கும் சொல்லுது. எதிரிகளை முறியடிக்கும் யூதாவே, நீ சகோதரரால் புகழப்படுவாய், உன் கரத்தினாலே பயங்கரமான காரியங்களை செய்வாய் என்றெல்லாம் ஏராளமாய் யூதாவை குறித்து வாக்குத்தத்தமாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வசனத்தை கோடிட்டு காட்டுகிறோம்? வேதாகமத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வேதத்தை திறந்து படியுங்கள், வார்த்தையாக கவனிங்க. இது உங்களுக்கு தெளிவை கொடுக்கும், உங்களை சரியான பாதையில் நடத்தும், உங்கள் சோர்வை அப்புறப்படுத்தும், உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் பாருங்க, ஒருத்தவங்களை பிளஸ் பண்ண அப்படின்னா பெரிய மனிதர்களோ வயதானவர்களோ குருமார்களோ என்ன பண்ணுவாங்க? கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். உயர்வை பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்க கிருபை தாரும். நீங்கள் அப்படி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.